நமஸ்தே. இப்போ நாம் பரீட்சை கொஸ்டின் பேப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி இருக்க மீதி ரோமன் லெட்டர்ஸ் வந்து முன்னாடி இருக்க வீடியோவில் போட்டிருக்கேன் பார்ட் 1ல், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாம் அடுத்த ரோமன் லெட்டரான 5th ரோமன் லெட்டர் 4th ரோமன் லெட்டரில் வந்து மொத்தம் 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதில் 5 எழுதினா போதும். இப்போது 5வது ரோமன் லெட்டர், படத்தை பார்த்து அதை பற்றி 2 வாக்கியங்கள் எழுதவும். See the picture and write 2 sentences about it. பிக்சர் கொடுத்துருவாங்க, அதுக்கேற்ற அந்த 2 லைன்ஸை நம்ம எழுதணும். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் அந்த வீடியோவில். எப்படின்னு நீங்கள் வந்து படித்து உங்களுக்கு எது தெரியுதோ அதை வந்து எழுதணும். இதுக்கு வந்து ஆப்ஷன் கிடையாது, ரெண்டுமே எழுதி தான் ஆகணும். ஒன்றுத்துக்கும் 2 மார்க்கு, மொத்தம் 4 மார்க்கு, 4 மதிப்பெண்கள். அடுத்தது 7வது, இது 6வது ரோமன் லெட்டர், எழுத்தால் எழுதவும். ரைட் இன் வேர்ட்ஸ். நம்பர் எண்கள் கொடுத்துருவாங்க, 6, 3 இதோ இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கேற்ற ஹிந்தி வேர்ட்ஸு, ஹிந்தி ஆன்சரை எழுதணும். ஏதேனும் 5 பொருள் எழுதி வாக்கியத்தில் அமைக்கவும். 7வது ரோமன் லெட்டர். ரைட் த மீனிங் அண்ட் மேக் தி சென்டென்ஸ் ஃபார் எனி 5. இதில் மொத்தம் 8 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, வினா கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஏதாவது 5 எழுதுனா போதும். ஒன்றுத்துக்கு 2 மார்க்கு. இதுக்கு மீனிங் எழுதிட்டு அதுக்கான சென்டென்ஸு வாக்கியத்தையும் நம்ம எழுதணும். அடுத்தது 8வது ரோமன் லெட்டர். ஏதேனும் 5 கோடிட்ட இடங்களை நிரப்பவும். Fill in the blanks for any 5. இதில் வந்து 8 கொடுத்துருக்காங்க, 8 கோடிட்ட இடங்களை நிரப்புக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஏதாவது நமக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு எது தெரியுதோ அந்த 5 எழுதினா போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமஸ்தே, தன்யவாத்.